வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த பொட்டல் காட்டின் புற்கள் அன்று தண்ணீருக்கு பதில் இரத்தத்தை குடித்திருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். உடல் முழுவதும் கொடூரமான வெட்டுக்காயங்கள். கொலை வெறியில் ஊறிப் போனவர்களால் தான் இப்படி ஒரு கொடூர கொலையை செய்திருக்க முடியும். கொல்லப்பட்டவர் 24 வயது சங்கரேஸ்வரன். விருதுநகர் மாவட்டம் ஒத்தையால் பகுதியைச் சேர்ந்தவர். பட்டாசு தொழிற்சாலையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். சங்கரேஸ்வரன் மீது அடித்தடி வழக்குகள் உள்ளன. சம்பவத்தன்று சங்கரேஸ்வரன் வேலை செய்த பட்டாசு தொழிற்சாலைக்கு ஒரு கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளது. வெளியே காத்து கொண்டிருந்தவர்களிடம் இங்கு நிற்கக்கூடாது, ஓனர் சிசிடிவியில் பார்ப்பார் என சங்கரேஸ்வரன் கூறியுள்ளார். ஆனால் அப்போதும் அந்த கும்பல் நகராமல் அங்கேயே நின்றுள்ளது. அடுத்த சில நொடிகளில் சங்கரேஸ்வரன் அவர்களிடம் சென்று பேசியுள்ளார். உடனே பைக்கிலிருந்து இறங்கிய ஒரு இளைஞர் மறைத்து வைத்திருந்த அரிவாளை வெளியே எடுத்ததும் விபரீதத்தை புரிந்து கொண்ட சங்கரேஸ்வரன் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரை விரட்டிச் சென்ற அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. யார் அவர்கள்? அவர்களுக்கும் சங்கரேஸ்வரனுக்கும் என்ன தகராறு போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் காதல் விவகாரத்தில் இந்த பயங்கரம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சங்கரேஸ்வரனின் உறவினர் சிங்கேஸ்வரன். இருவரும் உறவினர்கள் என்பதையும் தாண்டி நெருங்கிய நண்பர்கள். இந்த சூழலில் சிங்கேஸ்வரன் கண்மாய் சூரங்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவரை பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து வந்திருக்கிறார். அதே பெண்ணை அவரின் மாமனான விஜய் என்பவரும் காதலித்திருக்கிறார். சிங்கேஸ்வரனின் காதல் விவகாரம் விஜய்க்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் பலமுறை கண்டித்துள்ளார். ஆனால் சிங்கேஸ்வரன் அதை கேட்பதாக தெரியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விஜய் சிங்கேஸ்வரனை கொன்று விடுவதாக மிரட்டியிருக்கிறார். இதனால் பயந்து போன சிங்கேஸ்வரன் தனது நண்பன் சங்கரேஸ்வரனிடம் நடந்ததை கூறியுள்ளார். இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். சிங்கேஸ்வரனுக்காக சங்கரேஸ்வரன் பேசியுள்ளார். காதலை கைவிட்டு விடுவதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் விஜயோ சிங்கேஸ்வரனின் உயிரை பறித்துதான் இந்த விவகாரத்தை முடிக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். சம்பவத்தன்று விஜய் தனது நண்பர்களோடு சிங்கேஸ்வரனை கொலை செய்ய அவர் வேலை செய்யும் பட்டாசு ஆலைக்கு தேடி சென்றிருக்கிறார்கள். இதை அறிந்த சங்கரேஸ்வரன் அவர்களை அங்கிருந்து கிளம்புமாறு கண்டித்துள்ளார். ஆனால் ரத்தத்தை பார்த்தே ஆக வேண்டும் என வெறியோடு காத்திருந்த அந்த கும்பல் அங்கேயே நின்றிருக்கிறார்கள். சிங்கேஸ்வரன் வெளியே வரவில்லை என்றால் பட்டாசு ஆலைக்குள் சென்று அவரை தீர்த்து கட்ட தயாராக இருந்திருக்கிறது அந்த கும்பல். இதை அறிந்த சங்கரேஸ்வரன் அவர்களை கிளம்பச் சொல்லி மீண்டும் கண்டிக்கவே ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை ஓட ஓட வெட்டி கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயையும் அவரது நண்பர்கள் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நண்பனை காப்பாற்றுவதற்காக இளைஞர் உயிரை பறிகொடுத்த சம்பவம் சாத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.